ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக் கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது தெலுங்கு படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்லேயே இப்போ வெளியாகிருக்கிற பைக்கர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ இருக்காரு, அவர் மோட்டோ கிராஸ் பைக் ரேசராக இருக்கிறாப்புல. நம்ம ஆள் தான் களத்தில் இறங்கினாலே நம்பர் 1. நம்மளால் தட்டிக்கிறதுக்கு வேறு ரேசரே கிடையாது அந்த ஸ்போர்ட்டில். இவரை யார் ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய அப்பா தான். அவர் இருக்காரு, அவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ரேசராக இருந்தவர். இப்போ சின்ன வயசுல இருந்து தான் பையனை இந்த ஸ்போர்ட்டில் நம்பர் 1 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்து தன்னுடைய பையனை இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி கடைசியாக இவ்வளோ பெரிய ரேசராக இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல அவர். ஆனால் கதாநாயகோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு காதல் கல்யாணம் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக கதாநாயகனுடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க இங்கே பாருங்க, இது என்ன இவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் கேமாக இருக்குது, பைக்கில் ஏறி உட்காந்தீங்கன்னா உசுரோடு வீடு வந்து சேர மாட்டீங்க போல தெரியுதே, இந்த வேலையே வேணாம், இனிமேல் இந்த பைக் ஸ்போர்ட்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போக கடைசியாக இந்த ஸ்போர்ட்ல இருந்து விலகியே இருக்கிறார் நம்ம ஹீரோ. இதில் உச்சகட்ட காண்டானது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ண அவங்க அப்பா. ஏண்டா என் வாழ்க்கையவே நான் அடமான வச்சு தவம் இருந்து உன்னை ரேசராக கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தினா உன் சம்சாரம் சொல்லிட்டு கடைசி நான் ஓட்ட மாட்டேன்னு உட்காந்தா என்னடா அர்த்தம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் காண்டு. இதில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, ஏன் இவ்வளோ நாளில் ஒன்றை தயார் பண்ண எனக்கு என்ன திறமையான ஆள், நான் இன்னொரு ரேசர் ரெடி பண்ண மாட்டேனா அப்படின்னு பல வருஷங்களாக அவரும் பல பேத்துக்கு ட்ரெயின் பண்ணி எப்படியாவது ரேசர் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாயிலும் நம்ம கதாநாயகனுக்கு ஈக்குவலாக நிற்க மாட்டேங்கிறான் ஃபீல்டில். இதில் இவ்வளவு நாளாக அவருக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நம்ம கதாநாயகனுடைய அப்பாவை ஃபயர் பண்ணுது. போயா நீயும் மென்டார்ஷிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கடுப்பாகி போகிறாங்க. இப்போ தன்னுடைய மனைவிக்காக இந்த ஸ்போர்ட்டை இத்தனை வருஷமாக ஓரங்கட்டி உட்கார்ந்துருந்த நம்ம படத்துடைய கதாநாயகன் இப்போ தம்ம அப்பாவுடைய தன்மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா என்ன டெம்ப்ளேட்டில் எடுக்கப்படுமோ வழக்கமாக அதே டெம்ப்ளேட்டில் ஒரு படத்தை திருப்பியும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல படத்துடைய இயக்குனரான அபிலாஷ் ரெட்டி கங்கரா. இந்த படத்தை பார்க்கும்போது ஹிந்தி படமான தங்கல் ஆகட்டும், ஹாலிவுட் படமான கிங் ரிச்சர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு வந்துட்டு போகத்தான் செய்யுது. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறது பொதுவாக சுற்றி வளைச்சு பார்த்தா கூட ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். அப்படி தான் இந்த படத்தையும் இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பலம் இந்த படத்துடைய மேக்கிங் தான். டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு மேக்கிங். அதுவும் அந்த பைக் ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே சும்மா ஆக்ஷன் அதகலப்படுத்தியிருக்காங்க. வேற லெவலில் அந்த காட்சிகள் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மோட்டோகிராஸ் அப்படிங்கிற இந்த கேம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இதுவே நமக்கு ரொம்ப புதுசு அப்படிங்கிறனால இதில் அந்த ட்ராக்ல நடக்கக்கூடிய அந்த பைக் ரேசிங் எல்லாமே அந்த அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்காங்க. அதை டெக்னிக்கலி வெல் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக யுவராஜுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், நம்ம ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், அனில்குமாருடைய கட்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு மேக்கிங் சும்மா அட்டகாசமாக அதகலப்படுத்தியிருக்கு இந்த டீமு மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். பாடல்களை பொறுத்தளவுக்கு ஜிப்ரானு 2017 அதே கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதில் அடியேனி களவாணி அப்படின்னு ஒரு அட்டகாசமான உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாடலை போட்டாப்புல. அதே பாடலை டியூனை கூட மாற்றாமல் வரிகளை மட்டும் மாற்றி இந்த படத்துலையும் போட்டாப்புல. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த படத்தில் பாடல்களை பொறுத்தளவுக்கு நெருடலாகவே பட்டுச்சு. படம் முடிவு வரைக்கவே அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஸ்போர்ட் அது படமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம், ஏங்க இந்த கேமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது தெரியுமா, அந்த கேமில் என்ன டெக்னிக் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் யூஸ் பண்ணால் தாங்க நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு அந்த கேமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒரு சில கதாபாத்திரங்கள் கிளியராக அழகாக பிரீச்சியாக இல்லாமல் அதை நீட்டாக சொல்லிடணும். நீங்கள் உதாரணத்துக்கு தங்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே பார் கடைசி வரைக்கும் நம்மளால் பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமை. இப்போ திடீர்னு நம்ம 5 பாயிண்ட் அட் அ டைமில் எடுத்தே ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷாட்டை போட்ட அப்படின்னா உனக்கு டக்குன்னு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு எந்த மாதிரி அந்த ஷாட்டை போடணுங்கிற அந்த ட்ரிக்கை அமீர் கான் சொல்லி தருவாப்புல. அதுதான் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு கடைசியாக ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அந்த படத்தை நம்ம அப்படியே குதூகலிச்சு போய் தேட்டரில் கைதட்டினதுக்கான காரணமே ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஷாட் போட்டால் 5 பாயிண்ட் கிடைக்குங்கிற அந்த அவேர்னஸை முதல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டீம். அந்த மாதிரி இந்த படத்தில் பிளாக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை நீ கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணுமோ பண்ணன்னா கூட வர்ற ரேசரை அப்படி கட் பண்ணி விட்டு நீ முன்னாடி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3-4 அந்த டெக்னிக்ஸை கிளியராக ஆடியன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை கிளைமேக்ஸில் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இந்த டீம். அதனால தான் இந்த படம் பார்க்கறதுக்கு இல்லைங்க நல்லா பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்ததுக்கான காரணமே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். படத்தில் ஷர்வானந்த் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ராஜசேகருடைய கதாபாத்திரம் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக அவர் பண்ணியிருக்காப்ல. அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது 2023 ஏர்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படம் நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அதில் வயோலா டேவிஸ் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி நல்லா பண்ணியிருந்தார் அவர். இந்த 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் கிட்டத்தட்ட லீட் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேர் போக மாளவிகா நாயர் ஆகட்டும், அதுல் குல்கர்னி ஆகட்டும், பிரம்மாஜி ஆகட்டும், இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் காஸ்ட்ல என்னென்ன பண்ணணுமோ அவங்க அந்தந்த கேரக்டர்ஸை நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் பிரச்சனையே கிடையாது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. முதல் மேட்ரு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இப்படித்தான் இந்த படங்கள் எல்லாமே எடுக்கப்படும், இந்த கதைகள் இந்த திரைக்கதைகள் இப்படி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இதையே திருப்பி எடுத்து அதை எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு கூஸ் பம்பை கிளப்பி கடைசியாக சீட்டில் எந்திரிச்சு உட்கார வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் படம் ஜெயிக்கிறது இருக்குது. ஆனால் டெம்ப்ளேட் என்னவோ ஒன்று தான். அந்த மாதிரி இந்த படமும் நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. எந்த சம்பவம்லாம் எதுவுமே கிடையாது. கன்ஃபார்மாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேல பண்ண வேண்டிய அந்த மேஜிக்கே. ஸோ இந்த கதையில் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் எதுவும் கிடையாது. இதே மாதிரி ஏற்கனவே பல படங்கள் பார்த்துட்டோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு வரும். இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அப்பாவே ஒரு மிகப்பெரிய பிஸ்தா பருப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆனால் அவர் எந்த மாதிரி ஒரு பருப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க காட்சிகளாக எங்கேயுமே காமிக்கல. செவத்தில் 2-3 போட்டோ தொங்கும், 2 நியூஸ் பேப்பர் கட்டு இருக்கும், அதை வச்சு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்களே தவிர அந்த சைடும் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். இன்னமும் எப்பா ராஜசேகர் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹைப் நமக்கு வந்திருக்கும். புல்லட் சுனில்னா யார் தெரியுமா அப்படின்னா புல்லட்டில் வந்து இறங்க வைப்பல, அவ்வளோதான் இவங்க காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி எங்கேயும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கேரக்டரை இவங்க. இது தாண்டி ஹீரோவுக்கும் ஹீரோவுடைய அப்பாவுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறதையும் இவங்க பெருசாக அந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. படத்தில் எந்த காட்சியில் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் சீன் வந்தாலுமே சரி, ஹீரோவுடைய அப்பா ஒரு மென்டார், அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு மென்டார் அப்படிங்கிற அந்த கேரக்டராகத்தான் ஆடியன்ஸுக்கு பெருசாக கன்வே பண்ணப்படுமே தவிர அவர் பையனுக்காக எவ்வளோ பண்ணார் தெரியுமா, எந்த மாதிரி ஒரு அப்பா தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரவே வராது. இதில் இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நமக்கு ஆக்சுவலாக விட வேண்டிய இம்பாக்ட் இன்னும் பெருசாக விடலையோ, இவங்க அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெருசாகவே அந்த எமோஷனல் கனெக்ட் நமக்கு கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இது எல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு தெலுங்கு படம் தான், அதை டப்பிங் பண்ணி தான் தமிழ் வெர்ஷனில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தும் இந்த படத்தில் நீங்கள் ரேடியோவில் கேட்டாலும் சரி, கிராமஃபோனில் கேட்டாலும் சரி, தெலுங்கு பாட்டு தான் பாடுது. இவ்வளோ தூரம் தமிழ் டப்பிங்க்கு மெனக்கெட்ட நீங்கள் 2 பாட்டையும் தமிழில் சேர்த்து விட்டுருக்கலாம். அந்த இடத்துல தமிழ் ஆடியன்ஸுக்கு தெலுங்கு பாட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாக திரைக்கதையாக பெருசாக எதுவும் புதுசாகவோ சுவாரஸ்யமாகவோ இருக்குங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் டெக்னிக்கலி வெல் மேட் ஃபிலிம், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதுக்காக இந்த படம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒருத்தர் தாராளமாக தியேட்டர்ஸுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா கூட பார்க்கலாம். ஆனால் இந்த படம் ஓடிடியில் இன்னுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் கொஞ்சம் செக்ஷுவலாக ஃபிசிக்கல் இன்டிமேசிங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது, ஒரு லிப்லாக் ஒன்று இருக்குது, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.